ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கயல் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரேபிட் பெட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான யூசஸ் இருக்குது, எஃபெக்ட்ஸ் இருக்குது, இதனால சைடு எஃபெக்ட்ஸ் எதெல்லாம் இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹேர் வந்து ரேபிட் பெட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கஸ்டமரோட ரிவ்யூவும் வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேபிட் பெட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுது. ஆனால் நான் அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 இயர் வந்து எனக்கு ரிசல்ட் வர்றதுக்கே 1 இயர் இல்லை, எனக்கு நான் நினச்ச மாதிரி லாங்கர் வர்றதுக்கு நான் 1 இயர் கண்டினியூஸாக வந்து நான் யூஸ் பண்ணேன். புரியுதுங்களா? எனக்கு வந்து போட்ட உடனே வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கல. நம்ம எந்த ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் இருந்தாலும் நம்ம ஒரு 6 மந்த்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுறது, டேண்ட்ரஃப் வந்து இல்லாமல் போகிறது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாக தெரியும். எனக்கு வந்து எப்படிப்பட்ட ஹேர்னால், எனக்கு கொஞ்சம் கொரன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஹேர், துண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஹேர் தான். அதே மாதிரி முடி வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வளரும். அப்போது நான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முடி வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வளரும். என்ன தான் ஹேர் கட் பண்ணாலும் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கழித்து பார்த்தா கூட அந்த கட் பண்ண இடம் அப்படியே தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கூட வளர்ந்துருக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். இந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த ஹேர் ஆயில் எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா 2021 நான் வந்து ரொம்ப எனக்கு ஹேர் லாஸ் இருக்குது, நெத்தியெல்லாம் ஏறிடுச்சு. என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் எனக்கு செட் ஆகலை. நான் கிட்டத்தட்ட இந்துலேக்கா அந்த மாதிரி கடையில் விற்கிற ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் எனக்கு வீட்டில் வாங்கி கறிவேப்பிலை அதெல்லாம் போட்டு தான் எனக்கு எங்கள் பாட்டிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த எண்ணெயும் நான் யூஸ் பண்ணிட்டேன். எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் வந்து எனக்கு செட் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உடம்புல வந்து தைராய்டு, நீர்க்கட்டி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிளட்டு மட்டும்தான் எனக்கு கம்மியாக இருந்தது. மற்றபடி நல்லா தான் சாப்பிடுவேன், தண்ணி குடிப்பேன். ஆனால் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஹேர் லாஸ் வந்து எனக்கு அப்படி இருந்துச்சு. நான் ஹேர் இவ்வளோ தூரம் கட் பண்ணியும் வந்து எனக்கு முடி கொட்டுறது நிற்கவே இல்லை, வளரவும் இல்லை. பயங்கரமான ஒரு ஹேர் லாஸு. நான் வந்து அந்த கம்யூனிட்டி டேப்பில் என்னோடய அந்த ஃபோட்டோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த ஆயில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆயில் வீட்லேயே செஞ்சு நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2021 அக்டோபர்லேருந்து இந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சது, எனக்கு அப்போல்லாம் 6 மந்த்துக்கு ஒன்ஸு எனக்கு டேண்ட்ரஃப் வரும். பயங்கரமான டேண்ட்ரஃப் வரும். அது வந்து என்ன பண்ணாலும் போகாது, அதுவே வரும். எப்படியாவது நான் அதுவே வந்த மாதிரி போயிடும். ஆனால் வந்துச்சுன்னா எனக்கு பயங்கரமான ஒரு ஹேர் லாஸ் இருக்கும். நான் என்ன தான் வேப்பிலை அரைச்சி போட்டாலும், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு, என்ன மாதிரியான ஷாம்பு போட்டாலும் எனக்கு டேண்ட்ரஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எனக்கு டேண்ட்ரஃப் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு பார்த்த ரிசல்ட் வந்து எனக்கு டேண்ட்ரஃப் இப்போ வர்றதே இல்லை. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு டேண்ட்ரஃப் வர்றதே இல்லை. இன்னொன்று வந்துட்டு ஹேர் லாஸ் கம்மியாச்சு. கொத்தாக வந்துட்டு இருந்த இடத்துல எனக்கு இப்போ ஹேர் லாஸ் வந்து ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 20, 15, 30 அந்த மாதிரி கொஞ்சமாக இவ்வளோ அந்த மாதிரி நம்ம சுருட்டினோம்னா இவ்வளோ வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தான் எனக்கு இப்போ கொட்டுது முடி. அதுக்கப்புறம் போக நான் பார்த்த ரிசல்ட் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துலலாம் வந்து தெரியுதா, துண்டு முடி, நல்ல முடி வளர்ச்சி ஆரம்பிச்சிது. இப்படி ஏறிட்டு இருந்த இடத்துல எனக்கு முடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருந்துச்சு. அது வந்து இந்த ஹேர் ஆயிலில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் க்ரோத், என்னுடைய லென்த்தே ரொம்ப அப்படி கம்மியாகி நான் இவ்வளோ தூரத்துக்கு வெட்டினதுக்கப்புறம் ரொம்ப இன்னும் ஷார்ட் ஆகிடுச்சு. திக்னஸும் ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது நல்ல முடி, அது ரொம்ப ஹேர் லாஸ் ஆகி ஓரளவுக்காவது எனக்கு முடி இருந்தது, ஒரு இடுப்பு அளவுக்காவது எனக்கு இருந்தது. அதுவுமே இல்லாமல் நான் ஹேர் கட் பண்ணி ரொம்ப கம்மியாகி, திக்னஸும் கம்மியாகி எனக்கு ரொம்ப மெலிசாகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு திக்னஸ் வந்து நல்லா தெரியுது. நல்லா நம்ம பின்னும் போதே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் இல்லையா, அந்த பின்னல் போடும்போதே வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த எண்ணெய் போட்டு எனக்கு இப்போ நல்லா இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு, எனக்கு நல்லா இருக்குது.
இதெல்லாம் தான் நான் பார்த்தது. என்னுடைய ஓன் ரிவ்யூ இது. நான் இது வந்து ஆயில் சேல் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து என்னோடய ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு, இந்த ஆயில் யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபஸ்ட்டு உன்னோட ஹேரை காட்டு அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. அதனால தான் வந்து நான் என்னோடய ஹேர் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து ஃபோட்டோ போட்டிருக்கேன். என்னோடய ஹேர் வந்து நல்ல லாங் ஹேர் தான். அதுக்கப்புறம் நான் வெட்டி நிறைய நம்ம பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் இல்லையா. அதனால என்னோடய ஹேர் ரொம்ப லாஸ் ஆகி நடுவில் ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுவுமே இந்த பர்த் கொடுத்ததுக்கப்புறம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ வந்து நான் அதை திரும்ப அந்த ஹேர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி இப்போ எனக்கு அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது வந்து எனக்கு சைடு எஃபெக்ட் எதனா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோல்டு ஆகும். ஏன் ஆகும்னா ரேபிட்டே வந்து கோல்டு தான், அந்த கறியே வந்து கோல்டு தான். அதனால் அந்த பிளட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது கோல்டு. இது மருதாணி, ஆம்லா, வெந்தயம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே கோல்டு தான். முதல்ல எனக்கு கோல்டு உடம்பு இருக்கிறவங்க போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்குமே கோல்டு உடம்பு தான். எனக்கு சீதளமாகும். எப்படின்னா எனக்கு வந்து தயிர் அந்த மாதிரி எதனா சாப்பிட்டா கூட எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு வாய் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு கோல்டு உடம்பு. அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எனக்கு கோல்டு ஆச்சு. எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு எண்ணெயும் வந்து நம்ம போட்ட உடனே ரிசல்ட் கிடைக்காது இல்லையா. அதனால் நான் கண்டினியூஸாக போட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக போட்டேன். எனக்கு இப்போ அது செட் ஆகிடுச்சு. அதுலேயும் நான் என்ன மெயினாக அவாய்ட் பண்ணேன்னா, நான் நைட் டைமில் போட்டு தான் அவாய்ட் பண்ணேன். நம்மளுக்கு கோல்டு இருக்கிறதுனால நம்ம நைட்டில் போட்டால் இன்னும் எஃபெக்ட் ஆகும். கோல்டு போட்டு நார்மலாகவே நம்ம தேங்காய் எண்ணெய் நைட்டில் போட்டோம்னா கோல்டு ஆகும். நம்மளுக்கு நல்லா நம்ம நோட் பண்ணோம்னா தெரியும். இப்போ நான் வந்து இந்த எண்ணெய் போட்டு நம்மளுக்கு வந்து இன்னும் எஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் பகலில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த எண்ணெய் பகலில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கேட்குறாங்க, என்னால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது, நான் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. குளிக்க போகிறதுக்கு ஒரு 1 hour 1.5 hour வந்து அது நல்லா ஊறணும் நம்ம தலையில். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், அந்த ரேபிட் பிளட் அது எல்லாமே நம்ம கலந்து அது வந்து நம்ம தலையில் வந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா நம்ம இந்த ஆயில் வந்து உங்களுக்கு செட் ஆகும்னா நம்ம நைட்டில் கூட போட்டுட்டு நம்ம காலையில் எழுந்து குளிச்சிடலாம். கோல்டு ரொம்ப இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு 1.5 hour 2 hours வந்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப என்னை விட உங்களுக்கு ரொம்ப கோல்டு உடம்பு, அவங்கவுங்க உடம்பு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பகல் டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லு, நீங்கள் வந்து பிளட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது, வந்து ஸ்மெல் வருமா அப்படிலாம் கேட்குறாங்க. இது வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது. நம்ம இதுக்குன்னு வந்து நம்ம ரேபிட்டை வந்து நம்ம கட் பண்ணல. ரேபிட் மீட்டுக்காக போகிற ரேபிட் மீட் எடுப்பாங்க இல்லையா, அந்த கடையில் வேஸ்ட்டாக போகிற பிளட்டை நம்ம போய் முன்னாடியே சொல்லி வச்சு கிளாத்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க அந்த வேஸ்ட்டாக போகிற பிளட்டை வந்து அந்த கிளாத்தில் டிப் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து எந்த விதத்தில் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அப்புறம் இது வந்து ஸ்மெல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானுமே ஃபஸ்ட் டைம் பயந்தேன். இந்த கிளாத் வாங்கிட்டு வரும்போது நானுமே ஃபஸ்ட் டைம் பயந்தேன், ஸ்மெல் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அந்த கிளாத் காஞ்சதுக்கப்புறம் அது சுத்தமாக ஸ்மெல்லே இல்லை. அதுக்கப்புறம் அது எண்ணெயில் போட்டு டிப் ஆகி அது ஒரு 6 month வரைக்கும் நம்மளுக்கு வந்து பவர் இருக்குமா அந்த எண்ணெயில், அந்த கிளாத்துக்கு. நம்ம திரும்ப கூட எண்ணெய் வாங்கி நம்ம காசி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் இந்த கறிவேப்பிலை, கரிசலாங்கண்ணி அந்த இதுவெல்லாம் போட்டு எண்ணெய் செய்வேன் இல்லையா, அந்த எண்ணெய் வந்து நான் 6 monthக்கு காலி ஆகும்போதெல்லாம் காசி அதில் ஊற்றும்போது நம்மளுக்கு சுத்தமாக எனக்கு அந்த 6 month வரைக்குமே எனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை அந்த கிளாத்தில். உண்மையிலே ஸ்மெல்லே வரல. அந்த கிளாத், அந்த பிளட்டு வந்து அந்த பிளட் கிளாத் வந்து அந்த எண்ணெயில் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குது. அது நம்மளுக்கு இன்னும் அந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து இன்னும் நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்குது. இதுதான் வந்துட்டு இந்த ஆயிலோட யூஸ்.
யூசஸ் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸு இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு சிலருக்கு இந்த ஆயில் செட் ஒரு சிலருக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இது வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் எனக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு, என் குழந்தைக்கு நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். என் சிஸ்டருக்கும் நான் கொடுத்துருக்கேன், எங்கள் அம்மாவுக்கும் கொடுத்துருக்கேன். நாங்கள் எல்லாருமே வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இது வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணல. இப்போ அவருக்குமே வந்துட்டு எனக்கு நல்லா ஹேர் வளர்றதை பார்த்துட்டு இப்போ அவருக்கு ரொம்ப பேலன்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரண்ட்டில். இப்போ அவர் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ரிசல்ட் தெரியுதுன்றதுனால இப்போ அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் இந்த ராபிட் பிளட் ஹேர் ஆயிலோட எங்களுடைய மனசாட்சிப்படி நாங்கள் கொடுத்துருக்குற ரிவ்யூ. நான் இது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராபிட் பிளட் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கம்யூனிட்டி டேப்பில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், ரிவ்யூ கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக போய் அதில் செக் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.